வெள்ள வெளிசங்கின் பேரரவம் கேட்கலையோ பிள்ளாய் என்று கூப்பிடுகிறாள். அப்போ கிருஷ்ணாவதாரம் நடந்திருக்கிறச்சே கூடவா கோவில் இருந்திருக்கும்? நாமெல்லாம் இன்னைக்கு தானே கோவிலுக்கெல்லாம் போயிட்டு இருக்கோம். கண்ணனு ராமன் இந்த உலகத்துல பிறந்திருக்கிறச்சே கூட கோயில் உண்டானா அர்ச்சாவதார திவ்யதேசம்ங்கிறது எப்போதுமே உண்டு. அது இன்று நேற்றல்ல. இதே ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாள் அயோத்தி பட்டணத்தில் எழுந்துருள் இருந்தார். இந்த ராமனுக்கு முன்னாடி 35 ராஜாக்கள் இந்த பெருமான திருவாராதனம் பண்ணியிருக்கார்கள். மனுகுல மகீபால வியானம்பிரமௌலி பரம்பரா மணிமகரிகாரோச்சிகி நீராஜிதாங்கிரி சரோருகா ஸ்வயமத விபோ ஸ்வேன ஸ்ரீரங்க தாமனி மைதிலி ரமண வபுஷா ஸ்வார்காணி ஆராதனான் நதிலம்பிதா என்று ஸ்ரீ பராசர பட்டர் தெரிவிக்கிறார். இந்த ஸ்ரீரங்கநாதன் இக்ஷ்வாக்கு மன்னனாலே பிரமனிடத்தில் சத்தியலோகத்திலிருந்து பெற்று வரப்பட்டு அயோத்தியில் எழுந்துருள பண்ணப்பட்டு இக்ஷ்வாது தொடக்கமாக ராம நீராக அனைவராலும் திருவாராதனம் பண்ணப்பட்டிருக்கிறான். ஆகையால் அன்னைக்கும் அயோத்தி உண்டு, அன்னைக்கும் திவ்யதேசம் உண்டு, பெருமாள்கள் திவ்யமங்கல விக்கிரகத்தோடு உண்டு. அதனால விபவம் இருக்கிற காலத்திலையும் அர்ச்சை உண்டு. விபவாவதாரங்கள்லாம் முடிந்த அப்புறம்தான் அர்ச்சைன்னு நினைச்சுடக்கூடாது. மேலும் யோசிச்சு பாருங்க, திருக்கணபுர சபரி பெருமாளை 64 சதுர்யுகம் கண்ட பெருமாள்னு சொல்றாள். ஒரு சதுர்யுகம்ங்கிறது 43,20,000 வருஷம். அவர் 64 சதுர்யுகம் கண்ட பெருமாள்னா அது எண்ணிலிருந்து இருப்பரோ எப்படி இருப்பரோ? அப்ப எத்தனை அவதாரங்கள், எத்தனை பெருமாள் வந்து சேவிச்சிருப்பா. இன்னைக்கு மேலக்கோட்டை செல்லப்பிள்ளையை சேவிக்கிறோமே, இந்த செல்வப்பிள்ளை துவாபர யுகத்திலே கண்ணனுடைய திருவாராதனத்தில் இருந்த பெருமாள். அவர் தான் கொண்டு மேலக்கோட்டையிலே அதாவது இந்த மூலமூர்த்தி திருநாராயண பெருமாள் இருந்துட்டாராம். உற்சவமூர்த்தி செல்லப்பிள்ளை அந்த பெருமாள்கிட்டே கண்ணனிடத்திலே கோகுலத்தில் இருந்திருக்கிறார். அவர் ஒரு நாள் இப்படி பலராமன் யாத்திரையா தெற்கு திக்கு நோக்கி வந்திருக்கார். வந்தவர் இந்த திருநாராயண பெருமாளை சேவிச்சார். நம்மகிட்ட இருக்கிற பெருமாள் முக ஜாடையாவே இருக்கே அப்படின்னு அவருக்கு தோணிருக்கு. நேர திரும்ப போய் கண்ணன்ட்ட சொல்லியிருக்கார். அப்பனா வா உடனே போய் சேவிச்சுட்டு வந்துருவோம்னு கண்ணன் வந்து பார்த்துட்டு, ஆமா அப்படியே அச்சில வார்த்தாப்புல இருக்காளே 2 பேரும், நாம இனிமே இவர்களை பிரிக்கக்கூடாது அப்படின்னு வடக்கேந்து தெற்க செல்லப்பிள்ளைய கூட்டின்னு வந்து ஏரியருள பண்ணினார் என்று சரித்தம். அதனாலே அது கிருஷ்ணாவதாரமோ ராமாவதாரமோ அர்ச்சாவதார திவ்யதேசம் இல்லாத நாள் இல்லை. ஏனெனில் பகவானுடைய 5 நிலைகளிலே அர்ச்சையும் ஒரு நிலை. விண்மீதிருப்பாய், மலமேல் நிற்பாய், கடல் சேர்ப்பாய், மண்மீதுழல்வாய், இவற்றுளெங்கும் மறைந்து உறைவாய் என்று ஆழ்வார் சாதித்தா போலே 5 பிரகாரம்: பரரூகம், வியூகரூபம், அந்தர்யாமி, விபவரூபம், அர்ச்சை என்ன 5 நிலைகள் பகவானுக்கு இருக்கிற சொல்லியோ. அப்ப 5 நிலையும் நித்தியமா தானே இருக்கணும். ஒரு நிலை தான் ஒரு சமயத்தில் இருக்கும், இன்னொரு நிலை இருக்காதுன்னு சொல்ல முடியுமா? பகவானுடைய நிலைகள்ங்கிறது நித்தியம். அதனால அர்ச்சாவதாரமும் நித்தியம்தான். ஆக கண்ணன் வாழ்ந்த காலத்திலையும் கோயில் உண்டு. இந்த கோவில் எதுக்காக இருக்குன்னா அதை வியாக்கியாத அழகா சொல்லிட்டார். சர்வாந்தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே யசஸ்வினா. கண்ணன் நன்னா இருக்கணும், நித்தியம் எல்லாரும் கோவிலுக்கு போகலாம். கண்ணன் தான் தெய்வம், நாம சேவிச்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் கண்ணனுக்கு ஒண்ணு வராது இருக்கணுமே, கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிச்சுட்டு வருவோம், அர்ச்சனை பண்ணுவோம் அப்படின்னு அங்கு போவார்களாம். அதே போல அயோத்தியா வாசிகள்லாம் ராமனுக்கு ஏதானு ஒண்ணுன்னா மொத்த கூட்டமும் கோவில்ல தான் இருக்குமா. ராமனுக்கு ஒண்ணு வந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே யசஸ்வினா. ராமன் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக அந்த தேசத்து வாசிகள்லாம் தெய்வம் தெய்வமாக கொண்டாடுகிறார்கள். கண்ணன் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக கோவிலுக்கு போறார்கள். அப்ப அந்த ஊர் கோவில் 6 எழுந்துருளிருப்பா. உள்ள நுழையச்சே புள்ளரையன் இருப்பர். ஏன்னா புள்ளரையன் கோயில்னா திருமாலின் கோவில், மகாவிஷ்ணுவின் கோவில்னு மட்டும் சொல்லிடாமல் கருடனை தனக்கு பட்சியாகவும் தனக்கு கொடியாகவும் கொண்டிருக்கிறவனுடைய கோவில் அப்படின்னு இருக்கோ இல்லையோ. புள்ளரையன் கோன்னா கருடனுக்கு சுவாமியினுடைய கோவில். கருடனுக்கு சுவாமியினுடைய கோவில்னா அப்ப கருடன் உள்ள சொல்லித்தானே சொல்லியான். சாதாரணமா சிபாஷ்யத்துல ராமானுஜர் தெரிவிக்கிறார், கண்ணன் இல்லை அப்படின்னு ஒரு நாஸ்திகன் சொல்றான்னு வச்சுங்கோ, பகவானே இல்லை அப்படின்னு சொல்றான்னா நன்னா சொல்ல சொல்லுங்கோ, அப்பதான் அவன் உண்டுன்னு ஒத்துக்கிறான்னு அர்த்தம்னார். நமக்கு தோணும் அவன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் எங்க உண்டுன்னு சொன்னான்னா கண்ணன்னு சொல்லிட்டு இல்லைன்னா பாருங்கோ, அதுதான் நமக்கு வேணும். ஏன்னா அவன் கண்ணன்னு சொல்லச்சேவே ஒரு வஸ்துவை உண்டுன்னு ஒத்துண்டாத்தான் அதை இல்லைன்னே சொல்றதுக்கு முடியும். இப்ப இந்த கடிகாரம் இந்த இடத்துல இருக்கோ இல்லையோ, இந்த வஸ்துவை நான் இல்லைன்னு சொல்லணும்னால் என்னன்னு சொல்லுவேன்? கடிகாரம் இல்லை. கடிகாரம்ங்கிற வஸ்துவே இல்லைன்னு அதுக்கு அர்த்தம். இப்போ நான் கடிகாரம் இல்லைன்னு சொன்னாலே 6:55க்கு இந்த இடத்துல கடிகாரம் இல்லை, 7 மணிக்கு தானே வச்சோம், அப்ப இந்த சமயத்துல இல்லைன்னு அர்த்தம். இதை தூக்கி இங்கே வச்சுட்டேன்னா இங்கே இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஒன்றும் ஒரு பொழுதை சொல்லி இல்லைன்னு சொல்லலாம், இல்லை இடத்தை சொல்லி இல்லைன்னு சொல்லலாம், இல்லை கடிகாரம் இல்லைன்னு சொன்னா ஒரு புஷ்பம் இருக்குன்னு சொன்னா கடிகாரம் இல்லையே புஷ்பம் இருக்குன்னு சொல்லலாம்.
ஆக மொத்தத்தில் ஒன்று இல்லேன்னு சொன்னாலே அதை உண்டுன்னு ஒத்துண்டு தான் இல்லேன்னு சொல்ல வேண்டுமே தவிர, அதைத்தான் ஆழ்வார் சாதித்தார். உளனென இளனென இவகுணமுடமையில் உளன் இரு தகமையோடு ஒழிவிலன் பறந்தே. மாழ்வாருடைய ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். வேதாந்தம் முழுக்க உங்களுக்கு தமிழில் படிக்கணும்னால் திருவாய்மொழி முதல் 10 பாசுரம் தான் ஒரே புகழ். அத்தனை சாஸ்திரார்த்தத்தையும் பிழிந்தெடுத்து திராவிட ஸ்ருதி சாகரமான வேதாந்தமாக ஆழ்வாரே நமக்குன்னு கொடுத்திருக்கார். அதுல தெரிவிக்கிறார், உளனெனில் உளன் அவன் உருவமி உருவுகள், உளன் அலனெனில் அவன் அருவவிம் உருவுகள், உளனென இளனென இவகுணம் உடமையில் உளன் இரு தகமையோடு ஒழிவிலன் பறந்தே. உளன்கிற சப்தத்தால் அவன் இருக்கான்னு தான் சொல்லணும், இளன்கிற சப்தத்தால் அவன் இருக்கான்னு தான் சொல்லணும். நாஸ்திங்கிறதுனாலே நாஸ்திங்கிறது தேராது, ஆஸ்தின்னு தான் தேரும். அஸ்தினாலும் இருக்கிறான், நாஸ்தினாலும் இருக்கிறான். ஏன் ந அஸ்தின்னு இருக்கும் இல்லையோ, நாஸ்தின்னா ந கூட்டல் அஸ்தி நாஸ்தி. அப்ப அஸ்தி இருந்தா தானே நான் அஸ்தியே. அஸ்தியே சொல்லாமல் நான் மட்டும் சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம் கிடைக்கும்? அதனால அஸ்தி ஒத்துண்டாகணும். எதுக்காக இது சொன்னேன்? இப்போ புள்ளரையன் கோன்னு சொன்னா வெறும பெருமாளை சொல்ல முடியாது, புள்ளரையனை சொல்லிட்டு தான் பெருமாளை சொல்ல முடியும். அவரை மட்டும் சொல்லணும்னா கேசவன் கோ கண்ணன் கோன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. அப்படி சொல்லாமல் எப்போ புள்ளரையன் கோன்னு தெரிவித்தாளோ கருடனையும் சொல்லி அதற்கு மேறு இருக்கிற பகவானையும் தெரிவிக்கிறாள். கருடன்னு சொன்னால் வினதாசுதன்னு சொல்லுவார்கள். கஷ்யப பிரஜாபதிக்கு வினத்தை கத்ரு என்று 2 மனைவிமார்கள் இருந்தார்கள். அதிலே வினத்தைக்கு பிள்ளையாக பிறந்தவர் தான் வைனதேயன் என்று சொல்லுகிற மொழியும். வினதாயாக அபத்தியம் குமானு வைனதேயா. வினத்தைக்கு பிறந்த ஆண் குழந்தை வைனதேயன். கஷ்யப பிரஜாபதிக்கு 2 மனைவிகள் இருந்தாலும் இவா 2 பேருக்குள்ள போட்டி. ஒருத்தி கத்ரு, அவ்வளவு நல்லெண்ணம் படைத்தவள் அல்லள். வினதை நல்ல சுபாவம் படைத்தவள். கத்ரு ஒரு தடவை வினதையோட போட்டியிட்டு ஏதோ ஒரு இன்னத்தை பண்ணினால் நீ எனக்கு அடிமையாக இருக்க வேணும்னு வச்சிருந்தார்கள். என்ன போட்டி வந்ததுன்னா, தேவர்களுக்குரிய குதிரை உச்சஸ்ரவஸ்ன்னு பேர். அந்த குதிரையினுடைய வால் வெளுப்பா கருப்பா என்ன சட்டுன்னு ஒரு போட்டி வந்துடுத்து. அதனால வேணும்னு கத்ரு என்ன பண்ணிட்டாள்னா, கத்ருவனுடைய குழந்தைகள் தான் நாகங்கள் அத்தனையும். வினத்தையனுடைய பிள்ளை தான் கருடன். பிற்பாடு இவா 2 பேருக்கு ஏற்பட்ட பிணக்குனால தான் கருடனுக்கு நீங்காப்பகையாக நாகங்களோட பாம்புகளோட போய்விட்டது. அதனால கத்ரு உச்சஸ்ரவசு குதிரையை நாளைக்கு பார்த்து வெள்ளை கருப்பு எதுன்னு சொல்லணும். கத்ரு தன் சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி கருப்புன்னுட்டா, வினத்தை தன் சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி வெளுப்புன்னுட்டா. வெளுத்த சுபாவம் படைத்தவள் அவள். அதனால குதிரையினுடைய வாழும் வெளுப்பு தான். இது தேவலோகத்து குதிரை வெளுப்பா தான் இருக்கும்னு அவள் சொல்லிவிட்டா. ஆனா இவ்வளோ கருப்புன்னாள், அது வெளுப்பு தான். ஆனா இந்த போட்டியில ஜெயிக்கணுங்கிறதுக்காக தம் பிள்ளைகள் நாகப்பாம்புகள் இடத்துல சொல்லி குதிரையினுடைய வால் முழுக்க பாம்புகளை சுத்திக்க சொல்லி பார்த்தா கருப்பா பாம்பு தோற்றம் அளித்திருக்கு. அதனால இது கருப்பு தான் பாம்பு. என்ன இந்த கத்ரு ஜெயிச்சுட்டு இனிமே நீ எனக்கு அடிமையாக இருக்க வேண்டும்னு வினத்தையினிடத்தே தெரிவித்தாள். வினத்தை நல்லவள், அவளுக்கு வழி பேசுறதுக்கு தெரியல. ரொம்ப நாள் அவளுக்கு அடிமையா இருக்காள். அப்பதான் வினதா சுதனான கருத்மான் வந்து எப்படியாவது நம் தாயை மீட்டு விட வேண்டும்ங்கிறதுக்காக அவரிடத்துல போய் கேட்கிறான் கத்ருவிடத்தே. அப்ப நீ போய் அமிர்த கலசத்தை கொண்டு வந்து கொடு, அப்பதான் உன் தாயை நாம விட முடியும்னு அவள் சொல்லுகிறாள். அமிர்த கலசத்தை போய் சண்டையிட்டு எடுத்து கொண்டு திரும்ப வந்து கொடுத்து தன் தாயை மீட்டான். அப்படிங்கிறதான் வினதாசுத்தனுடைய சரித்திரம். அதைத்தான் இங்கேயும் இப்ப ஞாபகத்திலே கொள்ள வேண்டும். புள்ளரையன் கோயிலின் வெள்ள வெளிசங்கின் பேரரவம் கேட்கிறையோ. வினத சிறுவன் கருத்மான் அவருக்கு பேர், கருடன் அவருக்கு பேர், ரதாம்சம்னு அவருக்கு பேர், தார்க்ஷன் என்ன அவருக்கு பேர், ககபதின்னு அவருக்கு பேர், நாகாந்தகன்னு பேர். இதெல்லாம் கருடனுக்கே உண்டான திருநாமங்கள். அதுல ஒரு திருநாமத்தை ஆண்டாள் இந்த இடத்துல தெரிவிக்கிறார். நம பன்னக நத்தாய வைகுண்ட வசவர்த்தினே ஸ்ருதி சிந்து சுதோத்பாத மந்தராய கருத்மதே என்று கருட தண்டகத்தினுடைய ஆரம்பத்தில் வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். நம பன்னக நத்தாய, பன்னக பாம்புகள், பன்னக நத்தாய பாம்புகளாலே சூழப்பட்டிருப்பவராய், வைகுண்ட வசவர்த்தினே அந்த சொல்லுக்காகத்தான் இப்ப சொன்னேன். புல் அரையன் கோன் இருந்தால் அப்ப கோஸ்வாமி வைகுண்டநாதனான பெருமான் அவர் தன்னுடைய வசத்திலேயே கருடனை வச்சுருக்காரோ இல்லையோ. புள்ளரையன் கோன்னா சுவாமி தாசனை தன் வசத்துல தானே வச்சுருக்கணும். அதைத்தான் தேசிகன் வைகுண்ட வசவர்த்தினேன்னு தெரிவித்தார். இங்க புள்ளரையன் கோன் இருக்கு, அங்க வைகுண்ட வசவர்த்தினேன்னு இருக்கு. வைகுண்டத்தானுடைய வசத்திலே அவர் கைங்கெட்டத்திலேயே எப்போதும் ஈடுபட்டு இருப்பவர். அதனாலே வைகுண்ட வசவர்த்தினேன்னு சொல்றார்கள். நமஹா வணக்கம். பன்னகன் அத்தாய பன்னகம் பாம்புகளாலே சூழப்பட்டு வைகுண்ட வசவர்த்தினே வைகுண்டதானுடைய நித்திய கைங்கெட்டத்தில் எப்போதும் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நம பன்னகன் அத்தாய வைகுண்ட வசவர்த்தினே ஸ்ருதி சிந்து சுதோத்பாத. ஸ்ருதி சிந்து வேதமாகிற கடல், அதிலிருந்து சுதா
அதிலிருந்து அமிர்தம் வர வேண்டும். கருடன் நெஜ அமிர்தத்தையும் கொண்டு கொடுத்தார், வேதமாகிற கடல் கடைந்திருக்கிற உயர்ந்த அமுதத்தையும் கொண்டு வந்து கொடுக்கிறார். ஏன்னா வேதாத்மா விஹகேஸ்வரகான்னு சொல்லுவார்கள். விஹங்கங்களுக்கு ஈஸ்வரர், வேதமே தனக்கு சரீரமாக கொண்டவர். சுபர்ணோசி கருத்மான்னு சொல்லுவார்கள். சுபர்ணா அழகிய சிறகுகள் படைத்தவரான் கருடன். ஆகையால் சுபர்ணோசி கருத்மானால் கருதா அஸ்ய சந்தீதி கருடா, கருதா சிறகுகள், அஸ்ய சந்தி இவருக்கு சிறகுகள் இருக்கிறபடியால் இவருக்கு கருடன்கிற பேர். அவர் செய்வது என்னவென்னால் வேதத்தையே தானாக கொண்டு வேதம் பகவானை தனக்குள் காட்டி கொடுக்கும். அதே போல கருடன் பகவானை தனக்குள்ளே காட்டி கொடுக்கிறார். அதனாலதான் நமப்பன்னகனத்தாய வைகுண்ட வசவர்த்தினே, வைகுண்டநாதன் தனக்கு வசமாகவே இவரை கொண்டிருக்கிறான். எல்லா விதமான கைங்கரியங்களையும் கருடன் செய்கிறார். அதனாலதான் புள்ளரையன் கோன் இங்கும் பார்க்கிறோம். வைகுண்ட வசவர்த்தினே சுதா சிந்து, ஸ்ருதி சிந்து சுதா உத்பாத மந்தராய கருத்மதே. அவர்தான் மந்தர பர்வதமாக இருந்து உயர்ந்த வேதங்களை கடைந்து அமுதமாக நமக்கு எடுத்து கொடுக்கிறார். கருடனுக்குண்டான பெருமையைத்தான் புள்ளரையன் கோயிலின் வெள்ளவெளிசங்கின் பேரரவம் கேட்டலையோ என்ன ஆண்டாலும் இந்த பாசுரத்தாலே தெரிவிக்கிறார்.